இப்போ வர கார்லலாம் ஏன் ஸ்பேர் டயர்ஸ் குடுக்குறது இல்ல தெரியுமா? இதுக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயமே எடை குறைக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான். எடை குறைக்கிறது மூலமா எரிபொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபியூவலுடைய கன்சப்ஷன வந்து கம்மி பண்றதுக்கான முயற்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வரக்கூடிய ஒரு கார்ல ஒரு கூடுதலா ஒரு டயர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அத மாத்தக்கூடிய கருவிகள் எல்லாம் சேர்த்து சுமார் 15ல இருந்து ஒரு 25 கிலோ வந்து வெயிட் வந்துரும். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வெயிட் வந்து அதிகமான ஃபியூவல் கன்சப்ஷன் எடுத்துக்குது அப்படிங்கிறதுனால நாங்க டயர்ஸ் வந்து குடுக்குறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கார்பன் வெளியேற்றத்தை தடுக்கிறதுக்கும் இது வந்து வழிவகை செய்யுது அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய கார்ல பேசிக்கலாக வந்து பார்த்தோம்னா நிறைய இது வந்து பார்க்குறப்ப இடவசதி அப்படின்னு சொல்லி ஸ்பேஸுக்கும் எலக்ட்ரிக்கல் பேட்டரிகள் அதுக்கப்புறம் வந்து மேம்பட்ட ஒளி அமைப்புகள் சவுண்ட் சிஸ்டம்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனாலையும் புதிய தொழில்நுட்பங்களுக்கு இடம் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால கூடுதலாக டயர் வைக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இப்போ ரொம்ப பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் மற்றும் எலக்ட்ரிக் கார்களுடைய பேட்டரிகள் எல்லாமே பொருத்தப்படுது. அதை வச்சு பார்க்குறப்ப இது எதுக்கு தேவையில்லாமல் ஒரு டயரை வந்து கொடுத்துக்கிட்டே அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. சரி, அப்போ டயர் தேஞ்சு போயிருமே அப்படிங்கிற கேள்விக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லக்கூடிய டயரை வந்து பயன்படுத்துகிறாங்க. இவை வந்து காற்றழுத்தம் குறைந்தாலும் சில மைல்கள் வரைக்கும் ஓடக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால புதிய டயர்கள் வாங்குறதுக்கும் பஞ்சர் ஆகாமல் இருக்கிறதுக்கும் டயர் ரிப்பேர் கிட்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் கொடுக்குறாங்களே தவிர இன்னொரு டயர் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்குறது கிடையாது.